பிறரை எதிர்ப்பவன் பகைவர், தன்னை எதிர்ப்பவன் அரசன். நீ உன்னை நீயே ஒருபோதும் கேள்வி கேட்டிருக்கிறாயா? நான் இப்படித்தான் இருக்கணுமா, இல்ல இன்னும் வேற மாதிரி வாழ முடியுமா? பலருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. சப்வர்சிவ் என்றால் சமூக விரோதம், அழிவு, தீங்கு. அது தவறு. சுயதுரோகம் என்றால் உலகத்தை உடைப்பது இல்லை, உன்னை நீயே பிறரை எதிர்ப்பவன் பகைவர், தன்னை எதிர்ப்பவன் அரசன். நீ உன்னை நீயே ஒருபோதும் கேள்வி கேட்டிருக்கிறாயா? நான் இப்படித்தான் இருக்கணுமா, இல்ல இன்னும் வேற மாதிரி வாழ முடியுமா? பலருக்கு ஒரு தவறான நம்பிக்கை இருக்கிறது. சப்வர்சிவ் என்றால் சமூக விரோதம், அழிவு, தீங்கு. அது தவறு. சுயதுரோகம் என்றால் உலகத்தை உடைப்பது இல்லை, உன்னை நீயே மறுபரிசீலனை செய்வது. நீ இதுவரை ஏற்றுக்கொண்ட எல்லாம், இந்த வேலைதான் என் வாழ்க்கை, நான் இப்படித்தான், இது மாறாது, இவையெல்லாம் சட்டமல்ல, பழக்கம் மட்டும். பழக்கம் சத்தியமல்ல. சத்தியமென்றால் விசாரணை. ஒருவன் நினைக்கிறான், இந்த வேலை செத்த இடம், உடனே ராஜினாமா. சேமிப்பு இல்லை, ஆதாரமில்லை. அது தைரியமல்ல, அது அவசரம். அறிவுள்ளவன் என்ன செய்வான்? சேமிப்பை உருவாக்குவான், புதிய திறன் கற்றுக்கொள்வான், மாற்றத்துக்கு தயாராகுவான், பிறகு முடிவெடுப்பான். அறிவில்லா கலகம் அழிவு, திட்டமிட்ட சுயதுரோகம் அதிகாரம். மன அழுத்தத்தில் முடிவெடுக்காதே. அந்த நேரத்தில் எடுத்த முடிவு வாழ்க்கையை உடைக்கும். தெளிவில் எடு. சுயதுரோகம் சுய அழிவு அல்ல. உன்னை கண்டுபிடிக்க உன்னை அழிக்க வேண்டியதில்லை. பிறர் சொன்ன விதி அல்ல, நீ விசாரித்த விதியே உன் வாழ்க்கை. இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.